வணக்கம் நண்பர்களே. வாழ்க வளமுடன், நல்ல நலமுடன், பணமுடன், நல்ல மனமுடன். ஏஜ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஏறிய வயசும் ஏறிய விலைவாசியும் இறங்காது அப்படின்னு கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவார். அது உண்மைதானே? ஏறின விலைவாசி என்னைக்காவது இறங்கியிருக்கா? ஏறின வயசும் இறங்காது. ஒரு 2 வீலர் 4 வீலர் பார்த்திங்க அப்படின்னா இரும்பால் செய்யப்பட்டது. அதில் கொஞ்சம்தான் பிளாஸ்டிக் இருக்கும், மற்றதெல்லாம் இரும்பு. ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சுனாவே, 20 வருஷம் ஆயிடுச்சுனாவே இது அன்ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெடாசிடுறோம். கெடாசுறதுன்னா என்ன? தூக்கி போட்டுரும். நம்ம உடம்பு பார்த்திங்க அப்படின்னா சதையும் எலும்பும் தான். இரும்பே துருப்பிடிச்சு போயிடுது இல்லையா? இப்போ எலும்பு என்னாகும்? துருப்பிடிக்காது, ஆனால் வீக் ஆகும். அப்போ வயசு ஆக ஆக என்னன்னா பாடியில் உள்ள பார்ட்ஸ் வீக் ஆகும். இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? யாருக்கும் தெரியாத அதிசயம்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் ஞாபகப்படுத்துகிறேன். சரி, எல்லோரும் ரொம்ப நாள் உயிர் வாழ்கிறாங்கல்ல, வாழ்கிற வரை பணம் வேணும். பணம் எவ்வளோ வேணும் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி வேணும். அவரவர் வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி பணம் வேணும். அதை நீங்கள் தான் கணக்கு பண்ணணும். சரிங்களா? நான் அடிக்கடி வயசாகிடுச்சுன்னா பென்ஷன் வேணும்னு சொல்கிறேன். இல்லைன்னா டென்ஷன் ஆயிருங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் பாடுறத பாடிக்கிட்டே தான் இருக்கேன். சரி, பென்ஷன். அடுத்ததாக மெடிக்ளைம் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் எல்லாத்துட்டையுமே. எல்லோரும் வச்சுருப்பீங்க, ஆனால் அது போதுமானதாக இருக்காது. அதை நீங்கள் டாப்அப் பண்ணிக்கோங்க. சரி, டாப்அப்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க, ரைட், ஓகே. அப்படியே வண்டி ஓடிட்டுருக்கு. அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸு டென்டல்லாம் கவர் ஆகாது. அது தெரியுமா உங்களுக்கு? பல் சம்பந்தமான வியாதிகள் கவர் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரூட் கனால் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போவே பல்லாஸ்பத்திரியில் போனால் பயங்கர கூட்டமாக இருக்குது. அந்த அளவுக்கு பல்லில் பிரச்சனைகள். ரூட் கனால் பண்ணுறதுக்கு மினிமம் 10,000 ரூபா கேட்குறாங்க. ஒரு 40-45லேருந்து சொத்த பல்லாம் ஸ்டார்ட் ஆகும், உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஒரு 30 வயசு ஆகுதுன்னா ஒரு 55 வயசு 60 வயசில் ஒரு 10%, 20-15% இன்ஃப்ளேஷன் வச்சா கூட உங்களுக்கு 55-60 ஆகிறப்ப ஒரு பல்லுக்கு ரூட் கனாலுக்கு 1 லட்ச ரூபா கேட்பாங்க. 10 லட்ச ரூபா எல்லா பல்லையும் மாற்றுறதுக்கு 15 லட்சம் 20 லட்சம் செலவாகும். அப்போ என்ன பண்ண போகிறீங்க? டென்டல் அப்படிங்கிறப்ப அரசு மருத்துவமனைக்கு போகிற நபர்கள் ரொம்ப குறைவு. டென்டலுக்கு கண்ணுக்கு அரசு மருத்துவமனைக்கு போகிறவங்க ரொம்ப குறைவு. தனியார் மருத்துவமனைக்கு தான் போகணும். அங்கே போயினா ஏழை பணக்காரன்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு ஃபீஸ், அவ்வளோதான். ஃபீஸ் இல்லைன்னா டென்டல் பார்க்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்? நடந்தது எல்லாமே விட்டுருங்க, அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க. இந்த பதிவு கேட்டதுலேருந்து நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் பரவாயில்லை, பென்ஷன், மெடிக்ளைம், டாப்அப் ப்ளஸ் டென்டலுக்குன்னு தனியாக பணத்தை எடுத்து வச்சுருங்க. சரிங்களா? அப்போ தான் உங்கள் வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஹஸ்பண்டுடைய 2 பேருக்கு வயசாகும்ல, 2 பேருக்கு டென்டல் 40 லட்ச ரூபா வேணும். இப்போவே பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பசங்க கொடுத்துட்டா சந்தோஷம், போனஸ். இல்லைன்னா கஷ்டம்தான். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய வாழ்த்துக்கள்.